ஒரு பெட்டி 150 ரூபா, மொத்தம் 8 பெட்டி வாங்குறாரு. அப்போ அப்படின்னா 150 × 8 5 8 120 0. அப்போ 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கரெக்டா? இது காஸ்ட் ப்ரைஸ் அவர் வாங்கினது. அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. அப்போ மீதி எத்தனை தான் இருக்கும்? 7 பெட்டி தான் இருக்கும். மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 190க்கு விற்கிறார். ஸோ மீதி இருக்கிற 7 பெட்டியும் ஒரு பெட்டி 190 விற்கிறார். அப்போ 0 9 63 7 ஒரு 6 13 1330 ரூபாய்க்கு. இது செல்லிங் ப்ரைஸ். பாருங்க, 1200 ரூபாய்க்கு வாங்கி 1330 ரூபாய்க்கு விற்கிறார். சொல்லுங்களேன் பார்க்கலாம். லாபமா நஷ்டமா? கட்டாயம் லாபம் தான், ப்ராஃபிட் தான். அப்போ பாருங்க, எது எது வராது? நஷ்டம்ன்ற ஆன்சர் வராது. ஆப்ஷன் சியும் டியும் வராது. நமக்கே நல்லா தெரியுது. கரெக்டா? சிடி கிடையாது. அப்போ ஏவா பியான்னு மட்டும் பார்க்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அவங்க கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ். நம்ம தாராளமாக சொல்லலாம் 130% வராதுன்ட்டு. ஏன்னா அவங்க என்ன 130% கொடுத்துருக்காங்கன்னா 1200லேருந்து 1330 ஆயிருக்கு. 130 ரூபா தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க பர்சன்டேஜே 130ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வராது. அப்போ ஆன்சர் எது தான் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கரெக்டா? எவ்வளோ லாபம்? 130 ரூபா லாபம். அந்த 130 மேலே போடணும். பர்சன்டேஜ் அப்படிங்கிறதால இன்ட்டு 100%. கரெக்டா? 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே அப்படியே 12ஆம் வாய்ப்பாட்டோட அடிக்கலாம். இல்லை நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பாடு கொஞ்சம் கூட அடிச்சுட்டு வாங்க. இங்கே 6 2 12, இங்கே 6 2 12 I 2 10 65/6. இப்போ 65/6 அப்படி அடிக்கலாம் பாருங்க. 5 60, மீதி 5 8 48. அப்போ 10.8 தேவைன்னா அடுத்த நம்பரோடு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 10.83 வரும் பாருங்க. 10.83% ப்ராஃபிட் முடிஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு?